மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. ஒரே ஒரு ஆசை நிறைவேறல. அவரை கூட்டிகிட்டு அந்த ஜெயிலில் போய் நாங்கள் இருந்த இடத்தெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிட்டு என்ன சொல்றேன்னு தெரியல. என் மேல அன்பு வச்சிருக்கேன், ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்கேன். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே விளானூர் ஊராட்சியைச் சேர்ந்த முன்னாள் திமுக மாநில சட்ட திருத்தக் குழு உறுப்பினரும் திமுக பவள விழாவில் அண்ணா விருது பெற்றவருமான மிசா ராமநாதன் உடல்நலக் குறைவால் கடந்த 18ஆம் தேதி காலமானார். அவரது மறைவை ஒட்டி விளானூரில் நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் தமிழக அமைச்சர்கள், திமுக மூத்த தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்தினர். இந்த கூட்டத்தில் ராஜ்யசபா உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான திருச்சி சிவா மறைந்த மிசா ராமநாதனுடனான தனது நீண்டகால நட்பை நினைவு கூர்ந்து கண்ணீர் மல்க பேசினார். இரங்கல் கூட்டத்தில் பேசிய திருச்சி சிவா 1976இல் அவசர நிலை காலத்தில் மிசா சட்டத்தின் கீழ் தான் இருந்த சிறை அனுபவத்தை நினைவு கூர்ந்தார். மிசா ராமநாதன் என்னுடன் சிறையில் இருந்த போது என்னை அருகில் படுக்க வைத்து தைரியம் ஊட்டியவர். அவர் என் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் மீனும் நண்டும் வாங்கி வந்து அன்பை பகிர்ந்தவர். எனக்கு ஒரே ஒரு ஆசை நிறைவேறவே இல்லை. அவரை கூட்டிக் கொண்டு நாங்கள் இருந்த சிறையை மீண்டும் சுற்றி பார்க்க முடியவில்லை. என்னை பிடித்தவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக என்னை விட்டு போய்க் கொண்டிருக்கிறார்கள். இப்போது தனியாக தவிப்பது போல உணர்கிறேன் என கூறி கண்ணீர் விட்டு அழுதார். அவரது உருக்கமான பேச்சு கூட்டத்தில் இருந்த கட்சி தொண்டர்கள், உறவினர்கள் மற்றும் பொதுமக்களை கண்கலங்க வைத்தது. மிசா ராமநாதன் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவராகவும் கட்சியின் சட்ட திருத்தக்குழு உறுப்பினராகவும் பணியாற்றியவர். 1976இல் அவசர நிலை காலத்தில் மிசா சட்டத்தின் கீழ் சிறைவாசம் அனுபவித்தவர். திமுகவின் பவள விழாவில் அண்ணா விருது பெற்று கௌரவிக்கப்பட்டவர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கட்சி பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு மக்களிடையே செல்வாக்கு பெற்றிருந்தவர். அவரது மறைவு திமுக தொண்டர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறைனா என்னன்னே தெரியாதப்ப என்ன பக்கத்துல படுக்க வச்சு தைரியம் சொன்னவர். இப்ப வீட்டுக்கு வந்திருந்தப்ப ரொம்ப லேட்டா சாப்பிட்றாருன்னு எங்க வீட்டுல சொன்னப்ப, ஜெயிலே அப்படிதான் 10 மணிக்கு எடுத்து வச்சிருப்பேன், எந்திரிச்சு லேட்டா தான் சாப்பிடுவார் தம்பின்னு சொன்னார். 100 பேர் இருந்தோம். புதுக்கோட்டையில காடு வெட்டுறாரு பெரியண்ண தோரமாணிக்கம். எல்லாம் ஒருத்தர போய் 8 பேர் இருந்தோம். இப்ப 7 ஆயிட்டோம். நேற்றுக்கு முன்தினம் பேசி என்ன நேற்று பார்க்க வரேன்னு மதுரைக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாரு. காலையில 6 மணிக்கு அந்த செய்தி தூக்கம் இல்லை. உடனே தலைவரை கூப்பிட்டு சொன்னேன். கடைசியா வரலான்னு பார்த்துட்டு அங்க எங்க மாட்டிக்கிட்டு வந்து பார்த்தா அப்படி கிடக்காரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு பேசவும் வரல. கடந்த ஆண்டு 30 விழான் போது தலைவர்கிட்ட 2 பேர் தான் இந்த பக்கம் உயிரோட இருக்காங்க, துரமாணிக்கமும் ராமநாதனும். அவர் முடியல, அதில் ராமநாதனுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு அண்ணா விருது தான் அவருக்கு சரியா இருக்கும்னு சொல்லி கொடுத்தாரு. அண்ணனுக்கு அது பெரிய மரியாதை, அது அளவு கடந்த மகிழ்ச்சி. நான் எழுதின எதிர்பாராத திருப்பத்தில் அவரை பத்தி நிறைய எழுதியிருக்கேன். வர்றவங்க போறவங்கள்ட்டெல்லாம் காட்டி பூரிச்சு போனாரு. திடீர்னு வீட்டுல வந்து மீன் 2 கொடுத்துட்டு போனார். என் பேச்சை கேட்டு ரசிக்கிறாரு. ஜெயிலில் அவர் தலைமையில பட்டிமன்றத்துல நாங்கெல்லாம் பேசியிருக்கோம். சரவணம் சொன்ன மாதிரி அங்க எல்லாத்துக்கும் எல்லாமா இருந்தவர். வர வழியெல்லாம் அந்த நினைப்பு. ஒரே ஒரு ஆசை நிறைவேறல. அவரை கூட்டிகிட்டு அந்த ஜெயில போய் நாங்க இருந்த இடத்தெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிட்டு என்ன சொல்றேன்னு தெரியல. என் மேல அன்பு வச்சிருக்கேன், ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்கேன். கட்சி தான், கட்சியில இருக்கவங்க தான் அண்ணன் தம்பி.
அரை நூற்றாண்டா பாசம் கொட்டிட்டு தனியா தவிக்கிற மாதிரி இருக்கு. கூட பிறந்தவன் இல்லாதவன் தான். ஒரு ஸ்டூடெண்டா ஜெயிலுக்கு போனப்ப சிறைதான் என்னன்னே தெரியாதப்ப என்ன பக்கத்துல படுக்க வச்சு தைரியம் சொன்னவர். இப்ப வீட்டுக்கு வந்திருந்தப்ப ரொம்ப லேட்டா சாப்பிடுறாருன்னு எங்க வீட்டுல சொன்னப்ப ஜெயிலே அப்படிதான் 10 மணிக்கு எடுத்து வச்சிருப்பேன், எந்திரிச்சு லேட்டா தான் சாப்பிடுவாரு தம்பின்னு சொன்னார். 100 பேர் இருந்தோம். புதுக்கோட்டையில காடு வெட்டுறாரு பெரியண்ண தோரமாணிக்கம். எல்லாம் ஒருத்தர போய் 8 பேர் இருந்தோம். இப்ப 7 ஆயிட்டோம். நேற்றுக்கு முன்தினம் பேசி என்ன நேற்று பார்க்க வரேன்னு மதுரைக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாரு. காலையில 6 மணிக்கு இன்னும் அந்த செய்தி தூக்கம் இல்லை. உடனே தலைவரை கூப்பிட்டு சொன்னேன். கடைசியா வரலான்னு பார்த்துட்டு அங்க எங்க மாட்டிக்கிட்டு வந்து பார்த்தா அப்படி கிடக்காரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு பேசவும் வரல. கடந்த ஆண்டு 30 விழான் போது தலைவர்கிட்ட 2 பேர் தான் இந்த பக்கம் உயிரோட இருக்காங்க, தோரமாணிக்கமும் ராமநாதனும். அவர் முடியல, அதில் ராமநாதனுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு அண்ணா விருது தான் அவருக்கு சரியா இருக்கும்னு சொல்லி கொடுத்தாரு. அண்ணனுக்கு அது பெரிய மரியாதை, அது அளவு கடந்த மகிழ்ச்சி. நான் எழுதின எதிர்பாராத திருப்பத்தில் அவரை பத்தி நிறைய எழுதியிருக்கேன். வர்றவங்க போறவங்கள்ட்ட எல்லாம் காட்டி காட்டி பூரிச்சு போனாரு. திடீர்னு வீட்டுல வந்து மீனையும் 2 கொடுத்துட்டு போனார். என் பேச்சை கேட்டு ரசிக்கிறாரு. ஜெயிலில் அவர் தலைமையில பட்டிமன்றத்துல நாங்கெல்லாம் பேசியிருக்கோம். சரவணம் சொன்ன மாதிரி அங்க எல்லாத்துக்கும் எல்லாமா இருந்தவர். வர்ற வழியெல்லாம் அந்த நினைப்பு. ஒரே ஒரு ஆசை நிறைவேறல. அவரை கூட்டிக்கிட்டு அந்த ஜெயில போய் நாங்க இருந்த இடத்தெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிட்டு என்ன சொல்றேன்னு தெரியல. என் மேல அன்பு வச்சிருக்கல ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்க. கட்சி தான், கட்சியில இருக்காங்க தான் அண்ணன் தம்பி. அரை நூற்றாண்டா பாசம் கொட்டிட்டு தனியா தவிக்கிற மாதிரி இருக்கு. கூட பிறந்தவன் இல்லாதவன் தான். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.